பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மகாசிது ஷரியா என்ற பாடத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அல் மகாசித் வல் வசாயில் என்ற பகுதி. இந்த பகுதியை உண்மையிலே நாங்கள் பார்க்க போகிறது இஸ் இப்னு அப்துஸ் ஸலாம் அவருடைய பிரபல்யமான ஒரு புத்தகம் இருக்கிறது, கவாயிதுல் அஹ்காம் ஃபி மசாலிஹில் அனாம் என்று சொல்கிற புத்தகம். அடிப்படையில் ஷாஃபி மதுஹபை ஒரு மதுஹபாக கொண்டவர். ஷாஃபி மதுஹபை அடிப்படையாக கொண்டாலும் கூட உண்மையிலே அந்த மதுஹபுக்கு வெளியில் போய் சிந்தனைகளை பேசியதில் இஸ் இப்னு அப்துஸ் ஸலாமுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு கொண்டு இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள் என்னென்னா, ஷாஃபி மதுஹபில் இஸ் இப்னு அப்துஸ் ஸலாம், அதே மாதிரி ஹம்பலி மதுஹபில் இப்னு தைமியா, அதுபோல் மாலிக் மதுஹபில் இமாம் ஷாத்திபி, இப்படி இந்த ஆக்கல்களை அடையாளப்படுத்துவாங்க என்னன்னு சொன்னால், உண்மையிலே மதுஹபுக்குள்ளால் இருந்து கொண்டு அந்த மதுஹபுக்கு ஒரு புதிய ட்ரெண்டை கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் இந்த ஆக்களை முக்கியமாக அடையாளப்படுத்துவார். அதாவது உசூல் ஃபிக்ஹ் சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்திலேயும் ஹம்பலி மதுஹப்ட உசூல் ஃபிக்ஹை புனர் நிர்மாணம் செஞ்ச ஒருத்தராக அடையாளப்படுத்தப்பட்டவர் இமாம் இப்னு தைமியா. அதே மாதிரி மாலிக் மதுஹப்ட உசூல் ஃபிக்ஹை புனர் நிர்மாணம் செய்தவர் இமாம் ஷாத்திபி. அதே போல் ஷாஃபி மதுஹபுடைய உசூல் ஃபிக்ஹை புனர் நிர்மாணம் செய்தவர் இமாம் இஸ் இப்னு அப்துஸ் ஸலாம். இஸ் இப்னு அப்துஸ் ஸலாம் அவருடைய அந்த மகாசித் சம்பந்தமாக பேசுகின்ற பிரபல்யமான நூல் தான் நான் ஏற்கனவே சொன்ன கவாயிதுல் அஹ்காம் ஃபி மசாலிஹில் அனாம் என்று சொல்லி. அந்த புத்தகத்தோட பெயர் எப்படி என்று சொல்கிறதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. இன்னும் சிலர் சொல்லுவார்கள் கவாயிதுல் அஹ்காம் ஃபி இஸ்லாஹில் அனாம் என்று சொல்கிறது தான் அதோட பெயர் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரபல்யமானது கவாயிதுல் அஹ்காம் ஃபி மசாலிஹில் அனாம் என்று சொல்கிற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் இருந்து தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த தலைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதனூடாக நாங்கள் கவாயிதுல் அஹ்காம் என்று சொல்கிற அந்த புத்தகத்திலிருந்தும் ஒரு சிறிய ஒரு சாப்டரை எடுத்து நாங்கள் படிச்சிருப்பதாக அதனூடாக கருத முடியும். முதலாவது நாங்கள் வருவோம். இப்னு அப்துஸ் ஸலாம் ஒரு முன்னுரை ஒன்று மாதிரி இதுக்கு சொல்லுவார் என்றால், பொதுவாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லா விதமான மக்காசிதுகளை பொறுத்த வரையில் அந்த மக்காசிதுகளை அடைஞ்சு கொள்வதற்கு கண்டிப்பாக அதற்குரிய வசீலாக்களை வழிமுறைகள் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு மக்சதை நாங்கள் அடைஞ்சு கொள்றதாக இருந்தேன்னு சொன்னாலும் அந்த மக்சதுக்குரிய மிகச்சரியான வசீலாவை நாங்கள் பிரயோகிக்கணும், பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாமல் போனோம் என்று சொன்னா ஒன்று அந்த மக்சதை நாங்கள் அடைஞ்சு கொள்ள மாட்டோம், அல்லது அந்த மக்சதினுடைய அதை காமிலாவாக அடைந்து கொள்ள மாட்டோம், பூரணமாக அடைந்து கொள்ள மாட்டோம், நாக்கசாவாகத்தான் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியிருக்கும். அதாவது நாங்கள் ஷரியத்தில் சொல்லுகின்ற எல்லா வகையான அஹ்காம்களும் தாலீமாத்துகளும், அதாவது அகீதாவும் சரி, அல்லது அஹ்லாக்கும் சரி, அல்லது ஃபிக்ஹும் சரி, இந்த ஷரியத்தில் சொல்லப்படுகின்ற இந்த ஒவ்வொன்றுமே அவர் சொல்லுவார் என்னண்டா, நாங்கள் மக்காசிதுகள் அடைந்து கொள்வதற்கான வசாயில்கள் தான். அப்போ இந்த வசாயில்கள் ஊடாகத்தான் ஷரியத்தின் இந்த ஒவ்வொரு அஹ்காமையும் நாங்கள் பின்பற்றுவதன் ஊடாகத்தான் அந்த மக்காசிதுகளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். அப்போ இதுதான் இதில் அவர் முன்னுரையாக அடிப்படையாக சொல்கின்ற கருத்து. அடுத்து நாங்கள் வருவோம், இதோட வரைவிலக்கணம் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்றது இந்த வசீலா என்ற சொல்லு. இதை மொழி ரீதியாக வரைவிலக்கணப்படுத்துகின்ற நேரத்தில் நேரடியாக மொழியில அல் குர்பா என்ற கருத்து. அதை கொஞ்சம் விரிவாக சொன்னால் இப்படி சொல்வார்கள், மா யதகர்ரபு பிஹி இலல் கைர், அதாவது இன்னொன்றை நெருங்குவதற்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்தப்படுவது. இந்த பின்புலத்தில் தான் நாங்கள் இந்த ஷரியாவில் இந்த வசீலா தேடுறன்னு சொல்கிற ஒரு விஷயம் ஒன்றை பற்றி பேசுவாங்க. இப்போ நாங்கள் சாதாரணமாக வசீலா தேடுறன்னு சொன்னா எங்களோட பிரயோகத்தில் எப்படி அதை விளங்கப்படுத்துகிறோம்? வசீலா தேடுற இப்போ அதை ஷிர்கண்டும் அல்லது குஃப்ரண்டும் இப்படி இந்த மாதிரியான இதில் ஆக்கள் விளங்கப்படுத்துவார்கள். வசீலாவை பொறுத்தவரையில் அப்படி விளங்கப்படுத்துவார்கள். ஆனால் முஹம்மது அப்துல் வஹாப் கூட அவருடைய கிதாபு தௌஹீதில் விளங்கப்படுத்துவார், வசீலா என்று சொல்கிறது அது ஒரு மின் மசாஇல் ஃபிக்ஹ் என்று சொல்லுவார். அது ஒரு ஃபிக்ஹ் மஸ்அலா,
வலைசத் மின் மசாயிலில் அக்கீதா என்று சொல்லி, அது வந்து அக்கீதா சார்ந்த ஒரு பிரச்சினை அல்ல, அது ஒரு ஃபுக்ஹ் சார்ந்த ஒரு பிரச்சினை. எனவே அதில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது என்று சொல்கின்ற அந்த விஷயம். இமாம் ஹஸனுல் பன்னாவும் அவருடைய உஸூல் ஷுரூன்ல என்ன ஞாபகத்தின்படிக்கு 15வது ஃபஸ்ஸில் இந்த விஷயத்தை தான் பேசுவார். வசீலா என்று சொல்கிறது அது ஒரு மஸ்அலா ஃபக்ஹியாவை ஒழிய அது மஸ்அலா அக்தியாவல், அல்லது அது ஒரு அகீதா சார்ந்த ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு ஃபக்ஹ் சார்ந்த பிரச்சனை. அப்போ எனவே அங்கே கருத்து வேறுபாடு உட்பட்ட ஒரு பிரச்சனை. எனவே வசீலா தேடுறதை வந்து ஒரு நாள் நாங்கள் யாரேனும் அப்படி செஞ்சால் அதை வந்து குஃப்ரண்டோ அல்லது ஷிர்கண்டோ நாங்கள் சொல்ல இயலாது. அது பொருள் என்ன, இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு இன்னொரு ஆள்கிட்ட பொருட்டால் துவா கேட்குறது என்று சொல்கிறோம். அதாவது இந்த மனுஷன் அவருடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுன்னு சொல்கிறதோ அல்லது என்னுடைய இந்த துவாவை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறதோ இதைத்தான் நாங்கள் வசீலா என்று சொல்லுவோம். அப்போ உண்மையிலே இந்த வசீலா என்ற சொல்ல நாங்கள் சொல்கிறோம் குர்பா என்று சொல்லித்தானே. குர்பா இப்போ சாதாரணமாக நாங்கள் இப்போ அல்லாஹு தாலாவிடத்துல தான் துவா கேட்கும். இங்கே நாங்கள் ஒரு புலானிங்கிறார் அல்லாஹ்விடத்துல துவா கேட்குறேன்னு சொன்னா, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இதான் என் ஸ்டேஜ், இந்த இடத்துல இருந்து இங்கே அல்லாஹ்வை நோக்கி நான் என்ன துவாவை கேட்கணும். இப்போ இதுதான் சாதாரணமாக துவா கேட்கின்ற ஒழுங்கு. இப்போ நான் குர்பா என்று சொல்றதான வசீலாவுக்குரிய இது. இப்போ நான் ஒரு சாலிஹான ஒரு மனிதர், அவருக்கும் இப்போ எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் இது, இந்த தூரம். ஒரு சாலிஹான மனிதர், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் குறவு, அவர் இங்கிக்கிறார். நான் இப்போ என்ன செய்யறேன் என்று சொன்னா, என் துவாவை இவர்கிட்ட கொடுக்குறேன், இவர் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார். அதான் இவருடைய பொருட்டால என் இதை அங்கீகரித்து விடு என்று சொல்லி நான் கேட்கிறேன்டா. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது மிச்ச தூரம் தானே. அப்ப எனவே சில வேளை அல்லாஹ்விடத்துல அது போறதுக்கு டிலே ஆகும், அல்லது அல்லாஹ்ட ரிப்ளை வர்றதுக்கு டிலே ஆகும். இப்போ இங்க கொடுத்து இங்கிருந்து அப்போ ஒரு ஸ்டேஜ் மேல போய்த்து இந்த இடத்துல இருந்து நான் துவா கேட்கிறேன். அதான் அவரோட பொருட்டால கேட்கிறேன்னு சொல்றது. நான் இங்கிருந்து இந்த ஸ்டேஜுக்கு போய் இங்கிருந்து துவா கேட்கிறேன், எனவே அந்த இது எனக்கு அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றேன். அதான் அந்த மொழி கருத்தின் ஊடாக சொல்லப்படுகின்ற மெசேஜ் அதுதான். நாங்க வசீலா தேடுறேன்னு சொல்றதின் ஊடாக என்ன செய்யறோம்னா இதைத்தான் நாங்க செய்யறோம். அப்ப அல்லாஹ்வை வந்து நெருங்கி போறதுக்கான ஒரு வழியை நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்துகின்றோம். அதுதான் நாங்க சொன்ன மாதிரி மாய தகர்ரபு பிஹி இலல் கைர், இன்னொன்றை நெருங்குவதற்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்துறோம். இப்போ அல்லாஹ்வை நெருங்குறதற்கான ஒரு ஊடகமாக நாங்கள் ஒரு சாலிஹான மனிதரை பயன்படுத்துகிறோம் என்று சொல்றது தான் அங்கே அந்த வசீலா என்று சொல்றதனுடைய கருத்து. அது மொழி ரீதியாக இந்த வசீலா என்று சொல்றது அப்படி விளங்கப்படுத்தப்படுகிறது. புக்கில் வந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் கூட அவர் சொல்லுவாராண்டா வசீலா தேடுறது என்று சொல்றது, அதில் சாதாரணமாக அவர் சொல்லுவார், எல்லாருமே ஒத்துக்கொண்ட விஷயம், ஒருத்தன் தன்னுடைய நல்லமல்களை வச்சு வசீலா தேடலாமாண்டா தேடலாம். யாரெல்லாம் நான் இப்படியான நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன், அதற்காக வேண்டி நீ என்ற துவாவை ஏற்றுக்கோன்னு சொல்றது வந்து அது ஹதீஸ்ல வருகின்ற விஷயம். அந்த குகைக்குள்ள மாட்டிக்கொண்ட 3 பேர் வந்து அவங்களோட நல்லமல்களை வச்சு தான் துவா கேட்டாங்க. அந்த குகையினுடைய அந்த கல் திறந்து கொடுத்தது அதுக்கு பிறகு. அப்ப இது இப்படி வசீலா தேடுறது அது முத்தஃபக்காலே எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய அஸ்மா சிபாத்துகளை வைத்து ஒருத்தர் வசீலா தேடுவாராக இருந்தால் அதுவும் வந்து முத்தஃபக்காலே எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். அல்லாஹு தாலாவுடைய எந்த அஸ்மாக்களையும் அல்லது சிபாத்துகளையும் பயன்படுத்தி நாங்கள் துவா கேட்கலாம் என்று சொல்கிறோம். இப்போ நாங்கள் அதாவது யா ஹய்யூம், யா கஃபார், யா கஃபூர் என்று சொல்லி எல்லாம் கேட்குறோம். என்னென்னா இப்போ அல்லாஹ்ட அந்த சிஃபத்தை அல்லது அந்த அஸ்மாவை அந்த இஸ்மை வந்து நாங்கள் பொருட்டாக வைத்து கேட்கின்ற துவா தான் உண்மையிலே. அப்போ அது இன்னொரு வகை, அதையும் வந்து எல்லாருமே அங்கீகரித்து தான் இருக்கிறார். அடுத்து வந்து உயிரோடு இருக்கின்ற ஒரு சாலிஹான மனிதர், உயிரோடு இருக்கின்ற ஒரு சாலிஹான மனிதருடைய பொருட்டால் வந்து நாங்கள் துவா கேட்கலாமா அப்படின்னு சொன்னால் அதுவும் முத்தஃபக்காலே எல்லாரும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த அப்படி துவா கேட்டல்னு சொல்றது ஒரு நாளும் பிழையானது அல்ல. உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் உமர் அலி அல்லாஹன் அவர்களே சொல்றார், இப்னு அப்பாஸினுடைய பொருட்டால் நாங்கள் துவா கேட்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்னு அப்பாஸ் உடைய பொருட்டால் துவா கேட்க சொல்லி அவரே எல்லா மக்களுக்கும் சொல்கிற அந்த மழை இல்லாததன் காரணமாக அப்போ மழையை பொழிய வைக்கிறதுக்காக வேண்டி
அப்படி துவா கேட்போம் என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ இது வந்து அதுவும் முத்தஃபக் அலைஹி, அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொல்ற கருத்து வேறுபாடு உள்ள விஷயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னா, மரணித்த ஒரு சாலிஹான மனிதருடைய பொருட்டால நாங்கள் துவா கேட்கலாமா என்று சொல்றதுல தான் ஹிலாஃப் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அதுலேயும் சிலருடைய அபிப்பிராயம் மரணித்தவர்கள் ரசூலுல்லாவினுடைய பொருட்டால மட்டும் கேட்கலாம், ஏனைய சாலிஹானவர்களுடைய பொருட்டால கேட்க முடியாது என்று சொல்றது சிலருடைய அபிப்பிராயம். இன்னும் சிலருடைய அபிப்பிராயம், குறிப்பாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் சுயூத்தி போன்றவர்களுடைய அபிப்பிராயம், அவங்க சொல்லுவார்கள் என்னென்னா, மரணித்தவர்களும் சரி, உயிரோடு உள்ளவர்களும் சரி, ரசூல்லாவும் சரி, ரசூல்லா அல்லாத ஏனைய சாலிஹானவர்களும் சரி, எல்லாருடைய பொருட்டாலும் கேட்க முடியும் என்று சொல்றது இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் சுயூத்தி போன்றவர்களுடைய அபிப்பிராயம். அது ஒரு மேலதிகமான ஒரு ஃபிக்ஹ் மஸஅலா. நாங்க விஷயத்து வந்தோம் என்றால், அப்ப அந்த வசீலா என்று சொல்றது மொழி ரீதியாக அந்த கருத்துல தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. பரிபாஷையில இஸ்திலாஹ்ல வந்து இது எப்படி வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதே இமாம் இஸ் இப்னு அப்துல் சலாம் அதை எப்படி வரைவிலக்கணப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னா, அவர் 2 இடங்கள்ல 2 வார்த்தை பிரயோகங்கள் அதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். 2 நூடாகவும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான் விளங்கப்படுத்தப்படுகிறது. அவர் சொல்லுவார், அல் வசீலா எல் அஸ்பாப் அல் முவஸ்ஸிலா லில் மகாசித் கல் இக்திசாப். இது அவர் ஒரு இடத்துல சொன்ன வார்த்தை பிரயோகம். இன்னொரு இடத்துல சொன்னது அல் வசீலா ஹிய அஸ்பாபுல் மசாலிஹ். இந்த 2 இடங்கள்லையும் சொல்லப்பட்ட சிம்பிளான மிக சிம்பிளாக அவர் வழங்கப்படுத்துகிறார். வசீலா என்று சொல்றத நாங்கள் எப்படி இயல்பாக வழங்கி வச்சிருக்கிறோமோ அதே வகையில் சிம்பிளாக இந்த கருத்தை சொல்றார். அதாவது மகாசித சென்று அடைவதற்கான காரணி என்று சொல்கின்ற அந்த கருத்துல தான் அது வழங்கப்படுத்தப்படுகிறது. அப்ப எல் அஸ்பாப் காரணிகள், அல் முவஸ்ஸிலா லில் மகாசித், அப்ப மகாசிதக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கல் இக்திசாப் என்று சொல்லி அது சும்மா அந்த பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் ஒரு மக்சத், அதற்கான வசீலா உழைத்தல், அதை அடைவதற்குரிய காரணி எது என்றால் உழைத்தல். அது போன்றதுதான் இப்ப மகாசிதை அதை அடைய செய்வதற்குரிய காரணிகள் எவை என்று சொல்றது, அதைத்தான் நாங்கள் வசீலான்னு சொல்லுவோம். அதே மாதிரி அஸ்பாபுல் மசாலிஹ் என்றதை ஒரு ஜெனரல் டேர்ம்ல சொல்றார். எல்லா விதமான நலன்களையும் அடைந்து கொள்வதற்குரிய காரணிகள், அதை நாங்க வசீலா என்று சொல்லுவோம் என்று இஸ் இப்னு அப்துல் சலாம் வசீலா என்று சொல்றதனுடைய வரைவிலக்கணம் என்ன என்று சொல்றத இப்படி வழங்கப்படுத்துறார். அடுத்து அவர் பேசுகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், அல் ஃபர்கு பைனல் வசாயில் வல் மகாசித் என்று சொல்றது. அதுல ஒரு 4-5 வித்தியாசங்களை அவர் சொல்லுவார். என்னென்றா, முதலாவது சொல்லுவார், அன்னல் மக்சத் ஹுவல் மஸ்லஹா ذاتها والوسيله هي الطريق المفضيه الى المصلحه. மகாசித் என்று நாங்க சொல்றது அதுதான் நலன். அதாவது நலன் எது என்று சொன்னா, நாங்க எதை மக்சத் என்று சொல்றோமோ அதுதான் நலன். அதாவது அந்த நலனுக்கு எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிதான் வசீலா. அப்ப அந்த வசீலா என்று சொல்றது அடிப்படையில அதுதான் நலன் என்று சொல்வது அல்ல. வசீலா தான் எங்களுக்கு நலனா என்றால் அது எங்களுக்கு நலன் அல்ல, மக்சத் தான் எங்களுக்கு நலன். அப்ப மக்சத்துல அடிப்படையில அதிலே நலன் இருக்கிறது. ஆனால் வசீலா என்று சொல்றது அந்த மக்சதை நாங்க சென்று அடைவதற்கான வழி. அப்ப அந்த வகையில வசீலா எங்களுக்கு மஸ்லஹா என்று சொல்வதற்கு இல்லை. அது மஸ்லஹாவா எப்ப மாறும் என்று சொன்னா, அத மஸ்லஹாவுக்கு சென்று அடைகின்ற வழி என்பதனால் அது மஸ்லஹா. மற்றபடிக்கு அடிப்படையில பித்தாத் அடிப்படையில் அது மஸ்லஹாவாண்டா அது மஸ்லஹாவாக இருக்க மாட்டாது. அதான் அவர் இங்க வலியுறுத்துகின்ற கருத்து. 2வது அவர் சொல்றார், அல் மக்சத் அஷ்ரஃப் மினல் வசீலா இஸ் இஹ்திமாம் அஷ்ஷர' பில் மகாசித் அவுலா வ முகத்தம் அலா இஹ்திமாமிஹி பில் வசாயில். மக்சத் அஷ்ரஃப் மினல் வசீலா, வசீலாவிடவும் மிச்ச சிறப்புக்குரியது மக்சத். ஏனென்றா ஷரியத்தை பொறுத்தவரையில வசீலாவை விடவும் மக்சதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், அதுக்கு கொடுத்த முன்னுரிமை அதிகம் என்று சொல்றார். இப்ப அவரு அதுக்கு சொல்ற உதாரணம் என்னண்டா பாருங்க, இபாதத்துகளை பொறுத்தவரையில
இபாதத்துல வாஜிபான இபாதத்துகள் அது மக்காசித் ஒரு வகையில். சுன்னத்தான இபாதத்துகள் இருக்கிறது. சுன்னத்தான இபாதத்துகள் அது அவர் சொல்லுவாரு முக்கம்மிலாத், அதை பூர்ணப்படுத்தக்கூடியது அல்லது அதை அடைஞ்சு கொள்வதற்குரிய ஒரு வசீலாவா தான், வசீலா தான் அது. சுன்னத்தான இபாதத்துகள் ஒரு வசீலா. அது எந்த வகையில அது மக்சதாகவும் இது வசீலாவாகவும் மாறுகிறது என்று சொல்ற நேரத்தில் அவர் இப்ப சாதாரணமாக நவாஃபில்கள் நஃபிலான வணக்கங்களுக்குரிய நோக்கம் என்ன என்று சொல்ற நேரத்தில் அதுல சொல்லுகின்ற ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, ஒன்று ஒருத்தர் ஒரு வாஜிப செய்வதற்குரிய மனநிலையை பக்குவப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அல்லது அதற்கு தூண்டுதலாக அமைகின்ற ஒன்றாகத்தான் அல்லாஹு தாலா இந்த நஃபிலான வணக்கங்களை வச்சிருக்கிறார். அப்ப நஃபிலான வணக்கங்கள் ஒருத்தர் ஈடுபடுகின்ற நேரத்தில் வாஜிபான விஷயத்தில் ஈடுபடுவதற்கான மோட்டிவேஷன் அவருக்கு கிடைக்கிறது. வாஜிபான விஷயத்துல ஈடுபடணும் என்று சொல்ற அந்த ஆர்வம் அவரிடத்தில் ஏற்படுற மனசு அதுக்கு தயார்படுத்தப்படுகிறது. அப்படியான ஒரு விஷயம் நடக்கின்றதுனால நாங்க சொல்லுவோம், இப்ப அந்த வாஜிபான விஷயத்தை அடைஞ்சு கொள்வதற்கான ஒரு வசீலாவாகத்தான் இது இருக்கிற. இதை செய்வதனூடாக எங்களுக்கு அந்த நோக்கத்தை எங்களுக்கு சரியாக அடைஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி இன்னொரு நோக்கம் சொல்ற பொதுவாக நஃபிலான இபாதத்துகளுக்கு முக்கியமாக வாஜிபான ஒரு கடமையில நாங்க விடுகின்ற தவறுகள், குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை நிவர்த்திக்க கூடிய ஒன்றாக எது இருக்கும்? இந்த நஃபிலான வணக்கங்கள் இருக்கும். அப்ப அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அது முக்கம்மிலாத்துன்னு சொல்லுவோம், அது பூரணப்படுத்தக்கூடியது என்று சொல்றோம். அந்த வகையில நஃபிலான வணக்கங்கள் பற்றிய பார்வை இன்னும் நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. இந்த பார்வையை நாங்க பார்க்கிற நேரத்தில் இது எங்களுக்கு காட்டுது என்றால் அது ஒரு வசீலா ஒன்றாக இருக்கிறது. வாஜிபுக்கான ஒரு வசீலாவாக இந்த நஃபிலான வணக்கங்கள் காணப்படுகின்றன என்று சொல்ற அந்த கருத்தை விளங்கப்படுத்துவோம். இப்ப நாங்க ஷரியத்துல இந்த ரெண்டுக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நாங்க பார்த்தோம். வாஜிபுக்கான முக்கியத்துவம் இயல்பாக கூட, சுன்னாவுக்கான அல்லது நஃபிலான வணக்கங்களுக்கான முக்கியத்துவம் அதை விட குறைவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல் மக்சத் அஷ்ரஃப் மினல் வசீலா என்று சொல்ற அந்த கருத்தை அவர் இங்க விளங்கப்படுத்துறார். இது வேற நிறைய உதாரணங்களூடாக விளங்கப்படுத்த முடியுமான ஒரு விஷயம். இது இரண்டாவது. மூன்றாவது வித்தியாசத்தை இப்படி சொல்லுவார். அல் மக்சத் யஸ்தமித்து கீமத்தஹு மின் ذاته والوسيلة تستمد قيمتها من الهدف الذي ترمي إليه كالصلاة والمشي إليها. அதாவது மக்காசிதை பொறுத்தவரையில மக்காசிதுக்குரிய அந்த வெயிட், அதனுடைய அந்த பெருமானம் அது தன்னிலே இருக்கிறது, அதிலே இருக்கிறது. அந்த வெயிட், அந்த பெருமானம் அந்த குறிப்பிட்ட செயற்பாட்டின் காரணமாகவே தான் அதுக்கு கிடைச்சிருக்கிறது. தொழுகைக்குரிய முக்கியத்துவம் என்று சொல்றது, தொழுகையினுடைய ஷரியத் பெருமானம் என்று சொல்றது அந்த தொழுகை என்ற அந்த அம்சத்தினூடாகத்தான் அதுக்கு கிடைக்கிறது. ஆனால் வசீலாவை பொறுத்தவரையில வசீலாவை அதனுடைய முக்கியத்துவம் அந்த குறிப்பிட்ட அந்த அம்சத்திலேயே காணப்பட மாட்டார். மாற்றமாக அது அந்த குறித்த நோக்கத்தை அடைவதன் காரணமாகத்தான் அதுக்கு அந்த முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனா மக்காசிதை பொறுத்தவரையில அதற்கு அடிப்படையிலே அந்த பெருமானம் இருக்கிறது. அதை சிம்பிளாக இந்த உதாரணத்தினூடாக விளங்கப்படுத்துறார். கஸ்ஸலாத் வல் மஷி இலை, தொழுகை மக்சத், தொழுகைக்காக நடந்து செல்லுதல் என்று சொல்றது அதற்கான ஒரு வழிமுறை. ஆனால் ஹதீஸுகளை நீங்க பார்க்கலும் என்னண்டா, தொழுகைக்காக நடந்து செல்லுதல் என்று சொல்றத மிக உயர்ந்த ஒரு அமலாக ஹதீஸுகள் அடையாளப்படுத்திக்கிறத பார்க்கலாம். தொழுகைக்காக ஒருத்தர் நடந்து செல்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு ஹுத்துவாவுக்கும் அவருக்கு நன்மை இருக்கின்றது என்று சொல்லி, அப்ப அந்த வகையில எவ்வளவு தூரம் அவர் தொழுகைக்காக பள்ளி வாயிலுக்கு நடந்து செல்கிறாரோ அந்த அளவு தூரம், நடந்து செல்கின்ற தூரத்தின் அளவுக்கு அவருக்கு நன்மைகள் இருக்கின்றன என்று சொல்லி. அதனால நிறைய சலப்புகள் பள்ளி வாயிலுக்கு போறதை ஷார்ட்டான ரூட் எல்லாமே மிச்சம் தூர வழியினூடாக நடந்து போனதாக கூட சில சம்பவங்கள் வருகின்றன. அப்ப நாங்க சொல்றோம் என்னன்னா, அப்ப இங்க அல் மஷி என்று சொல்றது ஒரு வசீலா தான். அப்ப அந்த வசீலாவுக்கு அந்த பெருமானம் ஷரியத் ஏன் கொடுத்தது? அது தொழுகைக்காக நடந்து செல்கின்ற பொழுது மட்டும்தான்.
ஒருத்தர் சும்மா நடந்து போறாருன்னு சொன்னா அதுக்கு அந்த பெருமானம் ஒவ்வொரு குத்துவாவுக்கும் நன்மை இருக்கிறது என்று சொல்றதை நாங்க சொல்றது இல்லை. அப்ப அதைத்தான் நீங்க சொல்றேன்டா வல் வசீல தஸ்தமிது கீமத்தகா மினல் ஹதஃப் அல்லதி தர்மி இலைஹா. அந்த எந்த இலக்க நோக்கி அந்த அந்த வசீலா காணப்படுகின்றதோ அந்த அந்த இலக்கின் அடிப்படையில் இருந்தது, அந்த இலக்க மையப்படுத்தித்தான் இதனுடைய அந்த பெருமானம் காணப்படும் என்று சொல்றது. அப்படி இல்லாம தனித்து அந்த பெருமானம் காணப்பட மாட்டாது. இது இஸ்ம் அப்துல் சலாம் சொல்ற மூன்றாவது வித்தியாசம். நாலாவது வித்தியாசத்தை அவர் இப்படி சொல்லுவார். அல் மக்சத் யுராது லிதாத்திஹி வல் வசீலா லா துராது லிதாத்திஹா வ இன்னமா துராது லிகௌனிஹா முவஸ்ஸிலத்தன் இலா மக்சத். அதை இன்னொரு இடத்துல இன்னொரு வசனத்தில் சொல்லிக்கிறார். அல் மக்சது யுராது பில் கஸ்தில் அவ்வல் ஐ இப்திதாஅன் வல் வசீலா துராது பில் கஸ்தி ஸானி ஐ பித்தபா என்று சொல்லி அந்த வார்த்தையூடாகவும் அதை விளங்கப்படுத்தியிருக்கிறார். அப்போ இங்கே சொல்கிற அந்த குறித்த மக்சத் நடைபெற வேண்டும் என்று சொல்றது நேரடியாக அந்த குறித்த மக்சத் நடக்கணும் என்று சொல்றதுவே நோக்காக கொள்ளப்படும். யுராதுலிதாத்திகா அந்த அந்த மக்சதே நோக்காக கொள்ளப்படும். நாங்கள் செயற்பாட்டுக்கு வருகின்ற நேரத்தில் அதை அடைஞ்சு கொள்ளணும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்றதுவே நோக்காக கொள்ளப்படும். ஆனால் வசீலாவை பொறுத்த வரையில் லா துராதுலிதாத்திகா அந்த குறித்த விஷயத்தை செய்யணும் என்று சொல்றது நோக்கம் அல்ல, அந்த வழிமுறையை செய்யணும் என்று சொல்றது நோக்கம் அல்ல. இன்னமா துராது லிகௌனிஹா முவஸ்ஸிலத்தன் இலா மக்சத். அந்த குறித்த விஷயத்தை செய்யறது எப்ப நோக்கமாக கொள்ளப்படும் என்று சொன்னா அது மக்சதை அடைஞ்சு கொள்வதற்கான ஒன்று என்ற வகையில தான் அது நோக்காக கொள்ளப்படும். அப்படி இல்லாத போது அது நோக்காக கொள்ளப்பட மாட்டாது. இப்ப இந்த கருத்து தான் இங்க இன்னொரு வகையிலும் பில் கஸ்தில் அவ்வல் ஐ இப்திதாஅன் என்று சொல்றது. அதாவது இப்போ அந்த இப்திதாஅன் என்ற அந்த சொற்பிரயோகம் முக்கியம். இமாம் ஷாஃபிஈ நிறைய இடங்கள்ல பயன்படுத்துகின்ற ஒரு சொற்பிரயோகம் அது. அதாவது அந்த இடத்துல இப்திதாஅன் என்று சொல்றதன் ஊடாக சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்றால், ஒரு குறிப்பிட்ட செயற்பாட்டை அல்லாஹு தாலா அந்த செயற்பாடு கண்டிப்பாக இந்த உலகத்துல இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா அடிப்படையில் எதிர்பார்த்த விஷயம். அதாவது பிரிதொன்றுக்காகவல்ல அந்த செயற்பாடு இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்ப சில செயற்பாடுகளை பார்க்கலும் என்னன்னா அது எதற்காக இருக்கிறன்னா இது இன்னொரு விஷயத்தினுடைய இருப்புக்காகத்தான் இது இருக்கிறது. அப்ப இந்த விஷயம் இல்லைன்னா இது அவசியம் இல்லை உலகத்துக்கு என்று சொல்றது. அது தப அல்லது கஸ்துசானி என்று நாங்க சொல்லுவோம். இரண்டாம் இலக்கு அல்லது ஒன்றின் விளைவாக உள்ளது என்று நாங்க சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லாம, அதாவது பிரிதொன்றுக்காக இல்லாமல் அது அந்த அடிப்படையில் இந்த உலகத்துக்கு அது அத்தியாவசியம், அது தேவை என்பதற்காக இந்த உலகத்துல அந்த செயற்பாடு இருக்கிறது என்று சொன்னா அதைத்தான் நாங்க சொல்லுவோம் இப்திதாஅன் என்று சொல்லுவோம். அப்ப இப்ப உதாரணமா தொழுகை என்று சொல்ற விஷயம் அது கஸ்துல் அவ்வல் அல்லது இப்திதாஅன் என்று நாங்க சொல்லுவோம். ஏனென்றால் அந்த குறித்த விஷயம் உலகத்துல கண்டிப்பா இருக்கும், அது ஒரு நாளும் இல்லாமல் போறதுக்கு இயலாது என்று சொல்றது. அதான் நாங்க அந்த இப்திதாஅன் என்று சொல்றது. தப என்று சொல்றது இன்னொன்று இருப்பதன் காரணமாக இருப்பது, அது இன்னொன்றுக்காகத்தான் அது இருக்கிறது. அந்த குறித்த அடிப்படை விஷயம் இல்லைன்னா இதுவும் இல்லை. அப்ப அது தப என்று நாங்க சொல்லுவோம். இப்ப சாதாரணமா சிம்பிளாக நீங்க இப்ப உங்களுக்கு தேவை ஒரு டிகிரி என்று சொல்றேன்டா, அந்த 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 டிகிரியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை என்ன? பதுமக்சத் யுராது லிதாத்திஹி என்று சொல்லும். அதுதான் அதை அடைஞ்சு கொள்றது நோக்கம். அதுக்கான வழிமுறை என்ன என்றால் எக்கச்சக்கமான வழிமுறை. கண்டிப்பாக யூனிவர்சிட்டி போய்த்தான் ஆகணுமா என்று சொல்றது அது அது ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போதல் என்று சொல்றது மக்சத் அல்ல. லா யுராது லிதாத்திஹி அது அந்த குறிப்பிட்ட இலக்க அடைவதற்கு அதுதான் வழி, வேற வழி இல்லை என்று சொல்லி இருந்தா அப்ப அது யுராதுலிதாத்தி. இது லா யுராதுலிதாத்தி. அது எப்ப அந்த குறிப்பிட்ட இலக்க அடைவதற்கான வழி என்று சொல்லி இருக்கின்ற நேரத்தில் தான் அது
அது நோக்காக கொள்ளப்படும். அப்படி இல்லாட்டி அது நோக்காக கொள்ளப்பட மாட்டாது. இப்போ சாதாரணமாக அந்த அடிப்படையில் தான் இமாம் ஷாத்திபி அந்த கருத்தை விளங்கப்படுத்துகிறார். கடைசியாக அல் வசாயில் ஃபில் காலிப் தபஉன் லில் மகாசித் லா அல் அக்ஸ் அப்படின்ற என்ன பொருள்? அடிப்படையில் இப்போ இங்கே ஃபில் காலிப் என்ற சொல்ல பயன்படுத்திக்க பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும் என்று தான் சொல்கிறோம். அதாவது எப்போவுமே மகாசிதுக்கு கிளையானதாகத்தான் வசாயில் இருக்கும். அதாவது மக்காசிதை பின்பற்றி வரக்கூடிய ஒன்று. லா அல் அக்ஸ் மாறி ஒரு நாளும் இருக்க மாட்டாது, மாறி காணப்பட மாட்டாது. வசாயில பின்பற்றினதாக மக்காசித் இருக்க மாட்டாது. அப்ப எப்பவுமே இலக்க அடைவதற்கானது தான் அந்த வசாயில். அதே மாதிரி இது மாறி இருக்க மாட்டாது. வசீலாவை அடைவதற்கு இலக்கு என்று சொல்கின்ற ஒரு விஷயம் உண்டு, இருக்க மாட்டார். இப்போ சில சமயங்களில் நிறைய இடங்கள் இந்த நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுற நேரத்தில் இந்த பிரச்சனை வருகிறது. நாங்கள் பெரும்பாலும் மக்சதுக்காக ஒரு நிகழ்ச்சி செய்யறதில்ல, நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சி செய்கிறோம். நிகழ்ச்சியை செஞ்சு போட்டுட்டு அது என்னத்துக்குன்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்போ அந்த அக்ஸத்தை நாங்கள் அதை பார்க்குறது. எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று செய்யணும், இப்படி ஒரு ஈவெண்ட் ஒன்று செய்யணும். ஈவெண்ட் உண்மையிலே ஒரு வசீல அதனூடாக நாங்கள் ஒரு மக்சதை அடைஞ்சு கொள்கிறோம். இது இந்த தவாவுக்குள்ளால நிறைய காணலும் இந்த மிஸ்டேக்ஸ் நாங்கள் பிளான் பண்ணுற நேரங்களில் மிக பெரும்பாலும் பிளான் பண்ணோம். எப்படி என்றால் நிகழ்ச்சியை தான் பிளான் பண்ணுவோம். நாங்கள் ஒரு ரிஹ்லாவுக்கு போகணும், அல்லது நாங்கள் ஒரு தௌரா செய்யணும், அல்லது இப்படி ஒரு ஈவெண்ட் ஒன்று நாங்கள் செய்யணும். அப்போ உண்மையிலே தாவாவில் அப்படி ஒரு ஈவெண்ட் எதற்காக என்று சொன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைஞ்சு கொள்றதுக்கு தான் அது. அப்போ நாங்கள் பேசிக்காக திங்க் பண்ணணும் எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தேவையா இல்லை, இப்படி ஒரு இலக்கு எங்களோட ஆட்களுக்கு அவசியமா இல்லையா, இப்படி ஒரு விஷயம் ஆட்களில் பயிற்றுவிக்கப்படணுமா தேவையில்லையா. அப்போ அந்த விஷயத்தை பயிற்றுவிப்பதற்கான என்ன டூல், என்ன வழிமுறை, அப்போ அதற்கு நாங்கள் ஒரு ரெகுலர் செய்வோமா செய்வோம், அது சரி வராத அல்லது இப்படி ஒரு ஈவெண்ட் செய்வோமா செய்வோம். இதுதான் அப்ப அந்த மக்சத் அதுக்கு தபஆக அங்க வசீலா இருக்கிறது. அது தஃப்கீர் சலீம், சரியான சிந்திப்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா இந்த இலக்கை பற்றியும் யோசிச்சில்லை. யாரில் என்ன சேஞ்ச் வரணும், என்ன மாற்றம் நடக்கணும், என்ன தர்பியத் கிடைக்கணும் என்று சொல்றதை பற்றி எதுவும் இல்லை. என்ன இருக்கும் என்று சொன்னா நாங்கள் 3 இந்த நிகழ்ச்சி, 4 இந்த நிகழ்ச்சி, 5 இந்த நிகழ்ச்சி, ஓகே பிளான் பண்ணிச்சு. இந்த விஷயத்தில் செய்ய போனது அப்புறத்தை யோசிக்கிறேன், என்ன செய்கிற, எது செய்கிற, அதுவும் செலவே இல்லை. ஈவெண்ட்டை பிளான் பண்ணி முடிப்போம், ஈவெண்ட்டை அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் என்று சொல்கிறதெல்லாம் பிளான் பண்ணி முடிச்சிடுவோம். மொத்தமாக என்ன நாங்கள் அதை செஞ்சு முடிக்கின்ற நேரத்தில் எது அடைஞ்சு முடிச்சிருப்போம் என்றதை பற்றி பெரும்பாலும் நோ ஐடியா. அப்போ இந்த கல்ச்சர் அது தஃப்கீர் சலீமல், அது ஒரு பிழையான வழிமுறை. அப்போ பெரும்பாலும் இது எங்கட அந்த எல்லா இடங்கள்லையும் இருக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு தவறு. அப்போ இமாம் இஸ்பின் அப்துல் சலாம் சொல்றாரு என்னண்டா, எப்போவுமே மக்காசிதுக்கு தபஆகத்தான் வசீலா இருக்கணும், லா அல் அக்ஸ் மாறி அந்த தஃப்கீர் இருந்திரப்படாது. அப்போ எங்கட நிறைய விஷயங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனுகளை எடுத்து பார்த்தேன்னு சொன்னாலும் அது எல்லாத்தையும் போய் பார்த்தேன்னு சொன்னாலும் இப்படி தான் இருக்கிறது. சாதாரணமாக இலங்கையில் எக்கச்சக்கமான இந்த நிறுவனங்கள் இருக்கின்ற அந்த நிறுவனங்கள்ட்ட போய் அவங்களோட பிளானை தாங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தா எப்படி இது பிளான், நிறைய பேர் பிளானே இல்லை, அது வேறு. ஆனால் கஷ்டப்பட்டு பிளான் போட்ட ஆக்களையும் போய் பார்த்தால் அந்த பிளானை எடுத்து பார்த்தா என்ன இருக்கிறதுன்னு சொன்னா ஜஸ்ட் சில ஈவெண்ட்ஸ் இருக்கு, சில நிகழ்ச்சிகள் இருக்கு. இந்த வருஷம் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம், இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம், இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம், அவ்வளோதான். அப்போ அங்கே வசீலா தான் அவர்களிடத்தில் இருக்கிறதுவே ஒழிய, அப்போ அந்த வசீலாவுக்கு தபஆகத்தான் அவங்க மக்சது இருக்கிறது, அந்த வசீலாவை தான் செய்வார்கள். அதுதான் யுராது பிஹா, அதுதான் நோக்கமாக இருக்கிறது அந்த வசீலா.
வசீலாவை செஞ்சதுக்கு பிறகு நோக்கம் வந்திருக்கும் வராமல் இருக்கும். செஞ்சதுக்கு பிறகு சில வேளை செஞ்சதால் எங்களுக்கு இப்படி நடந்தது, செஞ்சதால் இது வந்தது அல்லது இது கிடைச்சது என்று சொல்லி பிறகு சந்தோஷப்பட்டுக் கொள்ளும் சில வேளை. ஆனா இதெல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் வரணும் என்று சொல்லி எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருந்திருக்க மாட்டார் இதை செய்கின்ற நேரத்தில். இந்த தஃப்கீர், இது தஃப்கீர் முன்கலம், மறுபக்கம் பிறண்ட அந்த தஃப்கீர், அது நிறைய எங்களோட பிராக்டிஸில் இருக்கின்ற ஒரு அடிப்படையான தவறுல ஒன்று. அப்போ இஸ்இப்னு அப்துல் சலாம் சொல்கிற விஷயம் வந்து, நாங்கள் எங்களோட தஃப்கீர் சலீமாக இருக்கிறதாக இருந்தால் இந்த இந்த ட்ராக்கில் தான் நாங்கள் சிந்திக்கணும். அப்போ அல்லாஹு தாலா வந்து மக்சதையும் வசீலாவையும் இப்படி தான் வச்சு பார்த்துருக்குறேன்னு சொல்கிறத தான் இஸ்இப்னு அப்துல் சலாம் நீங்கள் சொல்கிறார். அப்போ அதில் முதலாவது சொல்கிறாரு மக்சத் அதுதான் மஸ்லஹா என்று சொல்கிறார். வசீலா வந்து அடிப்படையில் அது மஸ்லஹா அல்ல என்று சொல்கிறார். அதே மாதிரி வசீலாவிடவும் மக்சத் தான் சிறப்புக்குரியது, அந்த வகையில் அதுதான் முற்படுத்தப்படணும், அதைத்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் என்று சொல்கிறது. அடுத்தது அடிப்படை பெருமானம், மக்சத் தான் தன்னிலே அந்த பெருமானத்தை கொண்டது, வசீலா அந்த பெருமானம் அதற்கு இல்லை, அதை அடைகின்ற வகையில் தான் அதுக்கு அந்த பெருமானம் இருக்கிறது. அதே போல நாங்கள் செய்வதற்கு அல்லது நடைபெற வேண்டும் என்று நோக்காக கொள்ள வேண்டியது மக்சதை தான். வசீலா பொறுத்த வரையில் அது நோக்காக கொள்ளப்பட மாட்டாது. அந்த மக்சதை அடைவதற்கான அது அந்த மக்சதை அடைகின்ற பொழுது அதை அடைவதற்கான ஒரு ஊடகம் என்ற வகையில் மட்டும்தான் அது நோக்காக கொள்ளப்படும். அதே போல எப்போவுமே மக்சதுக்கு தபஆகத்தான் வசீலா இருக்கும், மாறி காணப்பட மாட்டாது என்று சொல்றார். அப்போ இந்த 5 விஷயத்தை வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுகளுக்குள்ளாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார்கள். ரிசல்ட் பேஸ்ட் திங்கிங் என்று சொல்கிற ஒரு விஷயம். நாங்கள் எப்போவுமே அந்த இலக்க மையப்படுத்தின அந்த அந்த முகாமைத்துவம் அல்லது இலக்க மையப்படுத்தின அந்த சிந்தனை பாங்கு என்று சொல்கிறோம். அப்போ எப்படியோ ஒரு இலக்க மையப்படுத்தி நாங்கள் விளைவை மையப்படுத்தி சிந்தித்தல் என்று சொல்கிறதைத்தான் இஸ்இப்னு அப்துல் சலாம் வந்து அவர் அந்த மக்காசித் வசீலா என்று சொல்கிறத நாங்கள் எப்படி ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த இர்திபாத் என்ன, அந்த தொடர்பு என்ன, அல்லது ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த வித்தியாசம் என்ன என்று சொல்கிறத இந்த அடிப்படைகள் நின்று அவர் விளங்கப்படுத்துகிறார்.